ஐயா வணக்கம்யா. வணக்கம்மா. ஐயா, அளவுன்னு சொல்லி ஒரு ஆடியோ ரெக்கார்ட் பேசிருக்கீங்க, அதில் சரி கேட்டிருக்கேன். சரி. அளவு பத்தி இன்னும் பாத்தீங்கன்னா ஒரு புரிதல். அளவுனா இறைவன், அளவுனா எல்லாமே. அளவுனா என்ன நினைச்சிட்டு சாதாரண விஷயம் அப்படி இல்ல. அளவுங்கிறது இங்க இறைவனை குறிக்கும். எல்லாமே அன்பு, கருணை எல்லாமே அளவா இருக்கு. எக்ஸ்ட்ரீனா போகும்போது அந்த விஷயங்கள் புரிய வருது. அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. கட்டாயம். இப்போ பார்த்தீங்களா, அளவுன்றது பாருங்களேன். இப்போ நம்ம அளவுன்றது நம்ம வந்து எல்லா விஷயத்துக்குள்ளேயும் ஒரு பொருள் இருக்குது. இப்போ நீங்கள் அளவுன்றது நீங்கள் கருணைன்னு கூட சொல்லலாம். அதனால தான் அளவுன்றதை கருணைன்னு சொல்லுவேன், கடவுள்னு சொல்லுவேன், முழுமைன்னு சொல்லுவேன், முடிவுன்னு சொல்லுவேன். ஏன்னா அளவை மிஞ்சும் போது தான் எல்லாமே மாறுதுங்க. உண்மை தானே? உண்மைங்க. அதுக்கு நீங்கள் உணவாகட்டும், நீ செய்கிற செயலாகட்டும், எல்லாமே அளவா இருக்கும் போது அளவாக இருக்கும் போது அதோட நிதானத்தில் இருக்குது. அளவை மிஞ்சும் போது அது வேற ஒரு மாற்றத்துக்குள்ளேயோ அதீதமான ஒரு சொல்லுக்குள்ளேயோ போகுது. அதிகமான விஷயத்துக்குள்ள. ஆமா, அதிகமான ஒரு எல்லாத்தையுமே அளவு மிஞ்சிச்சுன்னா எதா இருந்தாலும் கஷ்டம்தான். அளவா இருக்கும் போது எல்லாத்துக்குமே சரி. ஆனா அளவுன்ற வார்த்தை இல்லாத இடமும் கிடையாது, இல்லாத செயலும் கிடையாது, அது இல்லாத பொருளும் கிடையாது. நமக்கு ஒரு புரிதல்னா அளவுனா இதை மட்டும் தான் குறிக்கும். நீங்க வேற பண்ணலாம். இப்ப அளவுன்றது அளவா பேசுங்க, அளவா சாப்பிடுங்க. ஒரு அளவா ஒரு பொருளை உருவாக்கும் போது கூட அந்த பொருளுக்கு உருவாக்கத்து ஒரு அளவு இருக்குது. ஒரு நீ உணவை சாப்பிட்றதுக்கு ஒரு அளவு இருக்குது, ஒரு சொல்றதுக்கு ஒரு அளவு இருக்குது. உண்மைதானே? அளவு மிஞ்சும் போது தான் அதோட வீரியம் மாறிடும். ஆனால் அளவாக இருக்கும்போது எல்லாருக்குள்ளேயுமே அது ஒரு சூழலை இதெல்லாம் சொல்லணும். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. இப்போ அமிர்தம் தானே, அளவு மீறி சாப்பிட்டா நல்லது தானே, ஒரே ஒரு கண்ணுட்டு. உண்மைதானே? இல்ல தான். இப்போ ஏன் அந்த வார்த்தை? அப்போ அளவுன்றது என்ன? அளவுன்றது மூலத்தை குறியுது, அளவுன்றது முடிவை குறியுது, அளவுன்றது உன் ஏற்றத்தாழ்வை விட்டு நீங்கி நடுநிலையாக நிற்க வைக்குது. அளவுக்கு ஒரே ஒரு அர்த்தம் நடுநிலைன்னு அர்த்தம். நடுநிலை. ஆமாம். ஏன்னா அளவோட மெயினான பொருள் இப்போ நீங்களே பண்ணலாம். ஒரு இடத்துல இருக்குது. இப்போ நம்ம முதல்ல இருக்கும் போது இப்போ நம்ம வெயிட் எடை வச்சுருக்கோம். முதல்ல பார்த்தா 2 பக்கம் தட்டு கட்டி மேலே ஒரு நேர்முள் இருக்கும், அதுக்கு மேலே ஒரு நேர்முள் நிற்கும். பார்த்துருக்கீங்கல்ல? இப்போ இது யூக்ளைஸ் ஆனால் அது ஈக்குவலன்ஸ். ஆமாம், அது வந்து ஒரு சென்டர் பாயிண்ட் வந்து நிற்கும். அது கரெக்டாக நடுவாக நிற்கும். அப்போ அதுக்கு பேர் அளவு. ரெண்டும் யூக்ளைஸ் ஆயிடுச்சு, அளவாயிடுச்சு. அளவானோடனே அது ரெண்டு அந்த மேலே இருக்கிற நேர் பாயிண்ட்டுக்கு அந்த நேர் பாயிண்ட் ஒன்றா போச்சு. இப்போ இது எங்கே நிற்குது? நடுநிலையாக நிற்குது. அந்த நடுநிலையை நம்ம புரிஞ்சுக்கும் போது நம்மளுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம். ஏன்னா இந்த உடலை பொறுத்த வரைக்கும் இந்த உடல்ல அண்டன்றது தான் நம்மளோட தலை தான் பார்த்தீங்கன்னா அண்டத்தை குறிக்கும். புரியுதுங்களா? இப்போ நம்ம அந்த நடுநிலைக்கு நீ போகணும் அப்படின்னா இந்த உணர்வு எல்லாம் ஒரு பொருளாக நுட்பமாகும்போது அந்த நுட்பத்தின் வெளிப்பாடு அந்த ஆற்றல் எங்கே போனால் சிரசு உச்சி நோக்கி தான் பயணப்படும். அந்த சிரசு உச்சின்றது தான் நம்மளை பொறுத்த அண்டம். அண்டத்தில் நீங்கள் சொல்கிற மிக பிரம்மாண்டம், இப்போ நீங்கள் சிவபெருமான் சொல்கிறது, அருட்பெரும் ஜோதியை சொல்கிறது, கருணை தான் சொல்கிறது, இது எல்லாமே நம்மளோட சிரசு உச்சிக்குள்ளே ஒரு மூலமான ஒரு தன்னுக்குள்ள இருக்குது. அந்த இடத்த நீ உன் உடலில் இருக்கிற உணர்வை கொண்டு அந்த இடத்த போய் அறியணும். அந்த அறிவே அனைத்தும் அறிந்த அறிவு. அந்த அறிவை புரிஞ்சுங்கன்னா அளவுன்ற ஒரு பொருள் ரொம்ப அவசியம். ஏன்னா அளவாகும் போது மட்டும்தான் அது அழகாகும், அது நுட்பமாகும். அந்த நுட்பம் அளவே இல்லாத ஒரு இடத்துக்குள்ள இது உள்ள போக முடியும். காரணம் அளவானதுனால. அந்த மாதிரி என் உடல் ஒரு மாற்றம் நடந்திருக்குது. ஒரு விஷயத்தை அளவா வச்சிருக்கோமோ நம்ம சிரசு உச்சில எல்லாமே நம்ம அதை உணர்வு பெரிய மாற்றம். ஏன்னா நம்ம சிரசு உச்சின்றது தான் இந்த அண்ட சராசரம். கண்டிப்பா நம்ம அண்டம் சொல்றது அதுதான் குறிக்குது. அப்ப அண்டன்றது உன்னோட ஒட்டி நிற்குது உங்க பிண்டத்தோட. அப்ப அண்டத்தை நீ தெரிஞ்சுக்கணும், அண்டத்தை பத்தி நீ புரிஞ்சு அனைத்தும் பத்தி நீ விளங்கணும் அப்படின்னா நீ சிரசு உச்சிக்குள்ள உன்னோட உணர்வு நுட்பமாய் பயணப்படணும். அப்படி உணர்வு நுட்பமாய் பயணப்படும் போது மட்டும்தான் அங்க நடக்கிற நிகழ்வை புரிஞ்சுக்கும் போது இங்க இருக்கிற நிகழ்வுலாம் புரிஞ்சுக்க முடியும். நான் அப்படிதான் புரிஞ்சுக்கணும். இப்போ என் உணர்வு சிரசு உச்சிக்குள்ள இருக்குது, சிரசு உச்சியில் நடக்கிற நடனங்கள், அங்கே நடக்கிற அசைவு எனக்கு புரிய வருது. இப்போ இந்த புரிதல் பேரில் நான் இங்கே பார்க்குற எல்லாத்தையும் நான் டிஃப்ரெண்டாக பார்க்குறேன். எல்லாத்தையுமே இப்படி இருக்கக்கூடாது, இப்படி அணுகணுன்ற ஒரு விஷயம் புரியுது. எவ்வளோ கருணையாக நம்ம இருக்கணும், எவ்வளோ அன்பாக இருக்குன்ற விஷயத்தை புரிய வச்சுது. இது காரணம் நான் எல்லாத்தையும் அளவு வந்துடுறேன். ஏன்னா இங்கே எல்லாத்துக்குள்ளேயும் அளவு ரொம்ப அவசியம். இப்போ நம்ம கருணையாக நம்ம எவ்வளோ கருணையாக இருந்தால் ரொம்ப நல்லது தானே. கருணையாக இருக்கிறது தாங்க நல்லது. கருணைக்குள்ளேயே ஒரு அளவு இருக்குது. ஏன்னா இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஒரு சூழலுக்கு ஒரு இடத்துக்கு செஞ்சா மட்டும்தான் கரெக்டா இருக்கும். கருணையவே கூட எல்லாத்தையும் செய்ய முடியாது. புரியுதுங்களா? எல்லாத்துக்குள்ளேயும் அளவு இருக்குது, கருணைக்குள்ளேயும் அளவு இருக்குதான். ஆமா இருக்குது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா இடம் பொருள். கருணையை செய்தால் கூட இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல அந்த கருணையை நம்ம வெளிப்படுத்தக்கூடாதுன்னு இருக்குது. அதை நீ கரெக்டா பண்ணா மட்டும்தான் அந்த கருணையான செயலியை உனக்கு சிறப்பா தெரியும். நீ மாறி செஞ்சிருவ அப்படின்னா அந்த கருணையை உனக்கு விருப்பா தெரியும். இந்த மாதிரி நிறைய பேர் இந்த வீடியோ போட்டு அறிப்பறையா நான் கருணையை தான் செய்யறேன் இது மாதிரி பேசுறாங்க. நீ எங்கே செஞ்சீங்க, அந்த இடத்தோட தன்மை என்ன, அதை பற்றி அந்த இடம் உங்களுக்கு முன்னாடி பழக்கமா இல்லையா, இதெல்லாம் இருக்குதுங்க. நிச்சயமா நீ செஞ்சது நல்ல செயல் தான். அந்த நல்லதையே அவன் எடுத்துப்பான்னா அவனுக்கு இருக்கிற சூழலுக்கு அவனோட நல்லது வேற, நீ கொடுக்குற நல்லது வேற. அவனுக்கு அந்த நல்லது வேண்டாம், இதுதான் அவனோட கரெக்ட். அப்போ நம்ம அதை போய் கொடுக்கக்கூடாது. புரியுதுங்களா? கருணை தான் செஞ்சேன், நான் நண்பை தான் செஞ்சேன், நான் காசு தான் கொடுத்தேன். அந்த காசு கொடுக்கும் போது ஒருத்த சொல்லுவான், யாரும் நீ கொடுக்காது, என்கிட்ட துட்டாலன்னு கேட்பான். கேட்க மாட்டான். இருக்கப்பட்ட கொடுத்தா அதே வார்த்தை அவன் கேட்பான். அப்போ நீ கொடுக்குறவங்க இருக்கப்பட்ட இல்லாத படம் நீ பார்த்து கொடுக்கணுன்றது உங்களோட தன்மை.
அப்போ நீ இடம் பொருள் கட்டாயம் பார்க்கணும். கருணையான செயலை நீ எவ்வளோ வேணா செய்யலாம், ஆனால் இடம் பொருள் அதுக்கு ரொம்ப அவசியம். அப்போ எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு அளவு இருக்குது. அந்த அளவுன்றது உணவு சாப்பிடும் போது அளவாக சாப்பிடும், ஒரு பேச்சு பேசும்போது அளவாக பேசணும், கருணையான செயலை செய்யும் போது எந்த இடத்துல செய்யலாம் எங்கே செய்யக்கூடாதுன்னு நீ தான் புரிஞ்சு செய்யணும். அப்போ அந்த அளவுன்றது ரொம்ப மூலமான ஒரு விஷயம். ஏன்னா அளவு தான் இங்கே நமக்கு அந்த விஷயம் புரியறதுனா கூட நம்ம அந்த அளவோட இருக்கும்போது நமக்கு அந்த அளவு தெரிய கட்டாயம். இங்கே தான் அளவாக இருந்தால் தான் நீங்கள் பண்ணல, அளவாக இருந்தால் மட்டும்தான் அது அழகாக இருக்கும். நிச்சயமா அளவாக இருந்தால் மட்டும்தான் அது ஆரோக்கியமாக இருக்கும். அளவாக இருந்தால் மட்டும்தான் அது அனைத்துமாவே இருக்கும். இப்போ இங்கே எல்லாமே அளவாக தான் இருக்குது, இங்கே எல்லாமே அனைத்துமாக தான் இருக்குது. ஆனால் அது நம்மளுக்கு தான் புரியல. இப்போ நம்ம செய்கிற செயலில் அளவை மிஸ் பண்ணுறோம் எதாக இருந்தாலும். ஆனால் அந்த அளவை மிஸ் பண்ணாமல் நம்ம செய்வோம் அப்படின்னா பெரிய மாற்றம் வரும். என்ன சொன்னால் அளவுன்றது நம்மளை வந்து கருணையானவனாக்கும், நம்மளை ரொம்ப நுட்பமானவனாக்கும், நம்மளை ரொம்ப விழிப்புணர்வாக வச்சுக்கும். விழிப்புணர்வாச்சு. ஆமா. நம்ம எது செஞ்சாலும் விழிப்புணர்வு கையில் வச்சுக்காது. அந்த அளவுக்கு அது ரொம்ப முக்கியம். நம்ம சொல்கிறோம், நம்ம மாய வார்த்தையிலே இருக்கிற ஒரு விஷயம் அளவுன்ற ஒரு விஷயம். அளவுன்றதும் இறைவனையே குறிக்கும். இதுதான் உண்மையும் கூட. அதனால் அளவாக இருக்கும் போது நம்மளோட மாற்றங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா இதெல்லாம் நான் செயலை செய்யும் போது உணர்ந்துருக்கிறேன். அதனால் ஒருத்தர் நம்ம கம்பேர் பண்ண, ஏன்னா அவனோட தன்மைக்கு அவன் அளவு சரி. இப்போ நான் சொல்கிறேன், ஒருத்தர் சரியில்லை ஒருத்தர் தப்புன்னு சொல்கிறேன் இல்லை, ஏன் எல்லாத்தையும் நான் சரின்னு சொல்கிறேன்னா அவன் இடத்துல இருந்து பார்க்கும்போது அவனோட இடத்துல அவன் இருந்து சேர்த்து அந்த அளவு அது கரெக்ட். அதனால் அந்த அளவு அது அப்படி தான் இருக்கும். உன் இடத்துல இருந்து நீ செய்கிற செயலுக்கு உன்னோட அளவுக்கு அது சரி. ஒவ்வொரு நபருக்கும் சூழலுக்கு பொறுத்து எல்லாமே மாறினே இருக்கும். ஏன்னா அவன் அளவுக்கு அவன் கரெக்டாக தாங்கிறான். அவன் தப்புன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த இடத்தோட அளவுக்கு அதுதான் சரி, உன்னோட அளவுக்கு இதுதான் சரி. அப்படி இருக்கும்போது அளவுன்னு கணக்கு போட்டு அதுலேயே அது போடும். இதான் அளவுன்ற வார்த்தை அனைத்தையுமே குறிக்கும். அளவுன்ற வார்த்தை இறைவனையும் குறிக்கும். ஏன்னா அளவுன்றது ரொம்ப முக்கியம். இங்கே அந்த அளவோட நம்ம இந்த அளவுன்றதை நம்மளோட வாழ்க்கையில் நம்ம ஒரு கணமும் நம்ம அப்ளை பண்ண முடியும். அப்படின்னா உணவு சாப்பிடும்போது கொஞ்சம் நம்ம யோசனை பண்ணி சாப்பிட்டா இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கும். ஒரு கருணையான செயலை செய்யும் போது இடம் சூழலை பார்த்து சரியாக செஞ்சு அந்த கருணையான செயல் மிக பெருசாக மாதிரி அறிவாக மாறும். கண்டிப்பாக புரியுதுங்களா? அந்த அளவான செயலை நீங்கள் எதனா ஒரு செயலை செய்யும் போது கரெக்டாக யோசனை பண்ணி அந்த செயலை நீங்கள் கரெக்டாக வடிவமைச்சிங்கன்னா அளவாக இருந்தால் அது அழகாக சூப்பராக வரும். அப்போ அளவுன்றது இறைவனை குறிக்குது, அளவுன்றது முடிவையும் குறிக்கும், அளவுன்றது அனைத்தையுமே குறிக்கும், அளவுன்றது ஒருமையும் குறிக்கும். ஏன்னா அளவுன்றது மூலம் தான். இங்கே என்ன ஏன் நான் எல்லாத்தையும் பிரித்து சொல்லி ஒரு பொருளாக ஆக்குறேன்னா, இங்கே எல்லா பொருளும் ஒரு பொருள்லேருந்து பிரிஞ்சது தான். கருணைன்றது இறைவங்க, அன்புன்றது இறைவன் தான். அப்போ நம்ம அந்த கோபம் கர்வம் ஆணவம்னு சொல்கிறோம், அதெல்லாம் அப்போ இறைவன் இல்லையா? எல்லாமே இறைவன் தான். அளவாக இருந்தால் அளவு மிஞ்சும் போது தான் அவனுக்கு அந்த வேரியேஷனை காட்டுது. கோபம் ரொம்ப அவசியம், கர்வம் அவசியம், காமம் அவசியம், எல்லாமே அவசியம். ஆனால் அளவாக இருக்கும் போது சூப்பராக இருக்கும். அளவை மிஞ்சும் போது வேரியேஷனை காட்டுது. அப்போ அளவுன்றது உங்களுக்கு ரொம்ப அவசியம். அது எந்த விஷயமா இருந்தாலும் அளவாக இருக்கணும் மட்டும் ஆசைப்படுங்க. அதில் உங்களுக்கு தேவையான மகிழ்ச்சியும் பெரிய இன்பத்தையும் நீ ஒரு நிதானமான தன்மையும் ரொம்ப விழிப்பான ஒரு தன்மைக்குள்ள உன்னால போக முடியும். நீங்கள் அந்த ஒன்னஸை ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். அளவுன்றதும் ஒன்னஸை குறிக்கும், அளவுன்றதும் இறைவனை குறிக்கும். அப்போ எந்த செயல் செய்தாலும் அளவாக செய்யணும்னு நீங்கள் ஆசைப்பட்டால் அவங்கள்ட்ட விழிப்புணர்வு வந்துடும். அளவாக செய்யணும் ஆசைப்பட்டால் அன்பு வந்துடும். அளவு செஞ்சால் கருணை அதிகமாகிடும். அளவாக இருந்தீங்கன்னா ஒருமை கட்டாயம் வரும். எல்லாமே ஒன்றுன்னு புரியும். இதுவும் கருணையோட உச்சம் தான். கருணைன்றதுக்குள்ள அளவுன்ற ஒரு அந்த பொருளையும் நம்ம ரொம்ப மிகையாக எடுத்துக்கணும். ஏன்னா எல்லாத்துக்குள்ளேயும் அளவுன்றது ரொம்ப அவசியம். அப்போ அளவுன்றது இறைவனை குறிக்குமா? ஆமாம், இறைவன்றது ஒரு பொருளை குறிக்கும். இறைவன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒருமை. அந்த ஒருமை வரக்கூடிய எல்லா பொருளுக்குள்ளேயும் இறைவன் இருப்பான். அந்த ஒருமைன்றது இங்கே எல்லா பொருளுக்குள்ளேயும், எல்லா செயலுக்குள்ளேயும், எல்லா சொல்லுக்குள்ளேயும், எல்லா உணர்வுக்குள்ளேயும் ஒருமை இருக்குது. அது ஒன்று சேர்ந்து அது இல்லாத பொருளே கிடையாது. அதனால தான் நான் சொன்னேன், கோபத்துக்குள்ளேயும் அளவாக இருக்கும். சூப்பர். ஒரு கர்வன்றது எதாக இருந்தாலும் அளவாக இருக்கும்போது உன்னை பாதுகாக்க உங்களை சிறப்பாக, அளவு மிஞ்சும் போது மட்டும்தான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணும். ஏன்னா இங்கே எந்த பொருளையுமே நம்ம குறை வர முடியாது. எல்லா பொருளுக்குள்ளே நிறை இருக்குது. அந்த நிறைன்றது அளவாக இருக்குது. அளவு மிஞ்சும் போது அது குறையாக மாறுது. அப்போ நம்ம குறை கூறாமல் இருக்கும்போது அளவாக இருக்கும். குறை கூறும் போது அது மிகையாக மாறும்போது பிரச்சனையாக மாறுது. ஒருத்தர் குறை கூறும் போது ஒன்று சரியில்லைன்னு சொல்லும் போது ஒன்று அருவருப்பாக பார்க்கும்போது அளவு கூட்டி பார்த்துடுறேன். அது அளவாக பார்த்தோன்னா அளவுன்றது ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு மலம் கழிக்கிறாங்க, ஒருத்தர் அந்த மலத்தை பார்க்கும்போது நம்மளால முடியாது. அதே ஒரு மலத்தை உங்க குழந்தை அந்த மலம் கழிச்சு அந்த மலத்தை அழகாக கையில் எடுத்து போடுவேன். ஆமா, அது டிஃப்ரெண்டா எப்படி மாறிடுச்சு? அது பார்க்குற விதம். அது என்னன்னா என் குழந்தை போன மலம், அதனால உனக்கு அது பெருசாக தெரியல. அடுத்தவங்க போன மலம் என்னால் அருவருப்பாக தெரியுது. புரியுதுங்களா? நீ அளவாக பார்ப்போம்னா என் குழந்தை போனாலும் மலம் தான், அதுவும் மலம் தான்ன்ற பக்குவம் வந்துச்சுன்னா உனக்கு அந்த அருவருப்பு வராது. எல்லாமே ஒன்றுன்ற தன்மை உங்களுக்குள்ள புரியும். இதுதான் 100% ஃபேக்ட். இதை நம்ம புரிஞ்சிக்கினா அளவுன்றது இதுவும் தான். உண்மைதானே? ஒன்று குறையவோ நிறையவோ பார்க்கறதுல அளவு கூட்டி குறைச்சி பார்க்குறேன். அளவை ஒரே மாதிரி பார்த்து பாரு. என் குழந்தை போனால் மலன்ற, அப்போ அது மட்டும் எப்படி? அப்போ உன் குழந்தை மாதிரி அங்கே பார்த்தோன்னா அது அளவு. அப்போ அந்த மலத்தை பார்க்கும்போது உங்கள்கிட்ட அருவருப்பு தன்மை வராது. இதுதான் அளவுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் அளவுன்ற மாதிரி நீங்கள் எல்லா பொருளுக்குள்ளேங்கிற அளவை புரிஞ்சுக்கின்னு அளவாக நம்ம நடந்துக்கினாலே
நம்ம அழகாயிடுவோம், ஆரோக்கியமாயிடுவோம், கருணையாளன் ஆயிடுவோம், நம்ம அனைத்தும் ஆயிடுவோம், நம்மக்கிட்ட ஒருமை கட்டாயம் வரும். நன்றி, வணக்கம்.